இந்த 4 ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினி, கமல், விஜய், அஜித், எஸ்கே அண்ட் விஜய் சேதுபதி. இந்த 4 ஜெனரேஷன் பீப்புள்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் போயிடுவோமே. எம்ஜிஆர் விஎஸ் சிவாஜி கணேசன். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? ஏன்னா இந்த ஒரு செக்ஷன்ஸில் பாதி செக்ஷன்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் போது, ஆனால் ஆன்சர் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், எம்ஜிஆர் விஎஸ் சிவாஜி கணேசன்ல ஒரு துறைன்னு எடுத்துக்கோங்க, ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். யார் நல்லா வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மிஷினை ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க தான் நல்ல மெக்கானிக்காக இருக்க முடியும். அண்ட் ஒரு ஐடி துறைனா வந்து யார் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 பொசிஷனில் வர முடியும். கரெக்டுங்களா? ஒரு டாக்டர் யார் நல்ல ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்களோ, அந்த துறையில் வந்து நல்ல மருத்துவம் யார் பார்க்குறாங்களோ அவங்க தானே வந்து நம்பர் 1 இருக்க முடியும். அப்போ சினிமா இஸ் ஆக்டிங் இண்டஸ்ட்ரி, ரைட்? அப்போ டெஃபினட்டாக எம்ஜிஆர் சிவாஜி கணேசனில் ஆக்டிங் நம்பர் 1 யாருன்னு கேட்டால் சிவாஜி கணேசன். அது கம்பியே சொல்ல முடியும் கண்டிப்பாக, ரைட்? ஏன்னா வந்து மர்லின் மாண்ட்ரா போய் பார்த்து மிரண்ட மனுஷன் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஆக்டிங்கை சிவாஜி சாரை கம்பேர் பண்ணுறப்போ எம்ஜிஆர் சார் ஆக்டிங், அவர் தலைவர் ஃபைட்டுனா பட்டை கிளக்கிடுவார், ஆனால் அழுகிறதுனா இப்படி கை வச்சுக்குவார். ஸோ இந்த மனுஷன் இருக்கிற இடத்துல எம்ஜிஆர் எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ஆனார்? எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 2 பேருமே டீக்கான ஒரு கட்சியில் இருந்தாங்க. அந்த கட்சியில் நிறைய சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து டைரக்டாக வந்து பொலிட்டிக்கல் எலெக்ஷனுக்கு வந்தாங்க. எலெக்ஷனுக்கு வந்தப்போ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் சிவாஜி கணேசன் டெபாசிட்டே கிடைக்கிறாங்க கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கிறப்போ மக்கள் உண்மையிலே வந்து மனசில் வந்து கொண்டாடினது நம்ம எம்ஜிஆர் தானே. ஸோ மை கொஸ்டின் இஸ், எம்ஜிஆர் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனார்னு கேட்கல, சிவாஜி மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கிற இடத்துல ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில் இவர் எப்படி நம்பர் 1 ஆனார்? ஸ்ட்ராட்டஜி இருக்குங்களா? அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பி கியூரியஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட்.